வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். யோகாசனத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களுக்கு பிரதமர் விருது. யோகாசனம், சமநிலை, நல்லிணக்கம் ஆகியவற்றை நோக்கி உலகம் பயணிக்கும் பாதையை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெல்லையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். தமிழகத்தில் 97,37,000 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. சிரியாவில் IS பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்கர்கள் உயிரிழப்பு. பயங்கரவாதிகளுக்கு அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. சிறப்பாக விளையாடி 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்தியா. இனி விரிவான செய்திகளை காணலாம். மரபு வழி மருத்துவத்தில் ஒன்றான யோகாசனம், நலம், சமநிலை, நல்லிணக்கம் ஆகியவற்றை நோக்கி உலகம் பயணிக்கும் பாதையை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக நலவாழ்வு நிறுவனத்தின் சார்பில் மரபு வழி மருத்துவம் குறித்த 2வது மாநாட்டின் நிறைவு விழா டெல்லி பாரத மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் JP நட்டா, உலக நலவாழ்வு நிறுவனத்தின் தலைமை இயக்குனர் தெத்ரோஸ் அதனாம் கீப்ரயீசஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய அமைச்சர் JP நட்டா பிரதமருக்கு நினைவு பரிசு வழங்கினார். பிரதமர் மோடியும் தெத்ரோஸ் அதனாம் கீப்ரயீசும் இணைந்து டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ள உலக நலவாழ்வு அமைப்பின் தென்கிழக்காசிய மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தனர். யோகாசனத்தின் பெருமையை உலக அளவில் பரப்பி அதன் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். யோகாசனம் பயிற்சி குறித்த உலக நலவாழ்வு நிறுவனத்தின் தொழில்நுட்ப அறிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். இந்திய மரபு வழி மருத்துவங்கள் அடங்கிய ஆயுஷ் அமைச்சகத்தின் 11ஆம் ஆண்டுகால வளர்ச்சி குறித்த புத்தகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். தரமான ஆயுஷ் மருத்துவ தயாரிப்புகள், சேவைகள் ஆகியவற்றுக்கான மை ஆயுஷ் ஒருங்கிணைந்த சேவைகள் தளத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கடந்த 3 நாட்களாக மரபு வழி மருத்துவம் குறித்து உலகெங்கும் இருந்து வந்துள்ள வல்லுநர்கள் கூடி பொருள் பொதிந்த விவாதங்களை நடத்தியதாக குறிப்பிட்டார். மரபு வழி மருத்துவத்திற்கான உலகளாவிய மையத்தை குஜராத்தின் ஜாம் நகரில் நிறுவியுள்ளது இந்தியாவின் பெருமை என்று பிரதமர் தெரிவித்தார். மரபு வழி மருத்துவத்திற்கான முதல் மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது. இந்தியாவின் மீது உலகம் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக பிரதமர் தெரிவித்தார். மரபு வழி மருத்துவத்தில் யோகாசனமும் அடங்கும் என்றும், நலம், சமநிலை, நல்லிணக்கம் ஆகியவற்றை நோக்கி உலகம் பயணிக்கும் பாதையை அது காட்டுவதாகவும் குறிப்பிட்டார். உலக யோகா நாளாக ஜூன் 21ஆம் நாளை ஐக்கிய நாடுகள் அவை அறிவிக்க ஆதரவளித்த 175க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். யோகாசனத்தை உலக அளவில் பரப்புவதற்கு பங்களித்த ஒவ்வொருவரையும் தான் பாராட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மாநாட்டில் தலைவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெல்லையில் தமிழர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இதனையொட்டி இன்று காலை 11 மணி அளவில் சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு தூத்துக்குடி வந்து அங்கிருந்து கார் மூலம் நெல்லைக்கு வருகை தருகிறார். இதில் நெல்லை மாவட்ட திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நெல்லை வண்ணார்பேட்டை தெற்கு புறவழி சாலை வழியாக டக்கரமால்புரம் சென்று அங்கு நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்க உள்ளார். இதையடுத்து ரெட்டியார்பட்டி மலை 4 வழி சாலை அருகே தமிழர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் வகையில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு நெல்லை மாநகரம் முழுவதும் விழா கோலம் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,43,76,755 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்றது. இதில் வாக்குச்சாவடி அலுவலரால் வழங்கப்பட்ட படிவத்தை நிரப்பிக் கொடுத்தனர். இதையடுத்து தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். அப்போது வரைவு வாக்காளர் பட்டியலில் 5,43,76,755 வாக்காளர்கள் உள்ளதாக அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். இவர்களில் 2,77,00,000 பெண் வாக்காளர்கள் என்றும் 2,66,00,000 ஆண் வாக்காளர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இறந்தோர், இடம்பெயர்ந்தோர், கண்டுபிடிக்க முடியாதவர்கள் என மாநிலம் முழுவதும் 97,37,000 பேர் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் இன்று முதல் ஜனவரி 18ஆம் நாள் வரை உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும்
தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். சிரியாவில் IS பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டால் ஒரு பொன்னான எதிர்காலம் உண்டு என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவில் IS பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் உட்பட அமெரிக்கர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இதற்கு கடும் பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவின் பேரில் சிரியாவில் ஆபரேஷன் ஹாக்கி என்ற பெயரில் அமெரிக்க ராணுவ தாக்குதலை தொடங்கியது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிரியாவில் உள்ள IS பயங்கரவாதிகள் கோட்டைகள் மீது மிக தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருவதாகவும், பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டால் அந்நாட்டிற்கு ஒரு பொன்னான எதிர்காலம் இருப்பதாகவும் கூறினர். பின்னர் இந்த தாக்குதலுக்கு சிரிய அரசு முழு ஆதரவு அளித்து வருகிறது என்றார். இதைத் தொடர்ந்து அமெரிக்கர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அளவுக்கு தீய எண்ணம் கொண்ட அனைத்து பயங்கரவாதிகளுக்கும் இதற்கு முன் சந்தித்ததை விட மிக கடுமையான தாக்குதலை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை இந்திய அணி அதிரடியாக விளையாடி கைப்பற்றியது. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரின் கடைசி போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன்கள் குவித்தது. இதில் சிறப்பாக விளையாடிய திலக் வர்மா 73 ரன்னும், ஹர்திக் பாண்டியா 63 ரன்னும் அடித்தனர். இதையடுத்து 232 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்தியா 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இந்தியாவில் தன்னுயிர் மாய்ப்பு தலைநகரமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக ஆளுநர் ரவி வேதனை தெரிவித்தார். கோவை கவுண்டம்பாளையத்தில் தென்னிந்திய ஆய்வு மையம், கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி ஆகியன இணைந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் மாநாட்டை நடத்துகின்றன. இதில் சிந்து ஆற்றுக்கும் தமிழகத்திற்கும் தாமிரபரணி ஆற்றுக்கும் இடையிலான ஆன்மீக மற்றும் நாகரிக தொடர்பு குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதன் தொடக்க விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அவர் உலக அளவில் ஆற்றங்கரையில்தான் நாகரிகங்கள் உருவாகியதாகவும், ஆறுகள் அழியும் போது நாகரிகங்களும் மறைந்து போய்விட்டதாகவும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அவர் தேசிய குற்ற ஆவணத்தின் விவரப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் 65 பேர் தன்னுயிரை மாய்த்துக் கொள்வதாக வேதனை தெரிவித்தார். திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் KN நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக முன்னாள் அமைச்சர் அன்பழகனின் 103வது பிறந்த நாளையொட்டி திருச்சி மாவட்ட திமுக அலுவலகத்தில் அவர் உருவப்படத்திற்கு அமைச்சர் KN நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் திமுக பிரமுகர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் வைரமணி, மாநகர செயலாளர் மேயர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அரசு பள்ளியில் மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் தமிழக அரசின் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது அரசின் திட்டங்களையும் பள்ளி கல்வித்துறையில் உள்ள சலுகைகளையும் பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் சரியான முறையில் கல்வியில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். அதன் பின்னர் 134 மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினர். இதில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம், உதவி தலைமை ஆசிரியர் அருள் பிரகாசம் உட்பட மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட 26வது வார்டில் பொதுமக்களின் 30 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் பூமி பூஜை போட்டு பணிகளை துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட 26வது வார்டில் பெரிய தெருவில் கடந்த 30 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இதற்கிடையே சுமார் 12 லட்சத்தில் ராட்சத கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கு பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கால்வாய் கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் நகராட்சி உறுப்பினர் கோபால், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கல்லூர் ரவி, திமுக நிர்வாகிகள் முத்து, சிவசங்கரன், கோடீஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சுமார் 30 ஆண்டுகால பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய கழிவுநீர் கால்வாய் கட்டப்படுவதால் அந்த பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டத்தின் 8 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 5,63,785 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் மணிஷ் நாரணவரே தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்தன.
இதையடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்பு மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நாரணவரே வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 18,81,144 என்று தெரிவித்தார். முந்தைய பட்டியலிலிருந்து 5,63,785 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பெயர் விடுபட்டவர்கள் படிவம் 6 நிரப்பி ஜனவரி 18ஆம் நாளுக்குள் கொடுத்தால் அவர்களின் பெயர்கள் மீண்டும் சேர்க்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நாரணவரே தெரிவித்தார். சிறப்பு தீவிர திருத்தம் பணிகள் குறித்த விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்களது வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் கூட்டம் நடத்தி அந்தந்த வாக்குச்சாவடிகளில் உள்ள இறந்தவர்கள், முகவரியில் இல்லாதவர்கள் மற்றும் குடியிருப்ப மாறியவர்கள் இரட்டை பதிவு ஆகியோரது பட்டியலினை வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கு மேற்படி கூட்டத்தை வழங்கப்பட்டது. தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 2019-2020 ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சி மானிய கோரிக்கை அறிவிப்பில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதியை நினைவு கூறும் வகையில் ஆட்சி மொழி சட்ட வாரம் ஒரு வார காலத்திற்கு அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டாடப்பட வேண்டும் என தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. அதன்படி தென்காசியில் இசிஇ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு நாள் நிகழ்வாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழா குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் தமிழ் அமைப்பினர், தமிழ் அறிஞர்கள், கல்லூரி மாணவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மேளதாள வாத்தியங்கள் முழங்க சிலம்பம் சுற்றியபடி தமிழ் ஆட்சி மொழி குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருச்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியின் 75ஆம் ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு இயக்கத்தை மேயர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். திருச்சியில் புகழ்பெற்ற சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியின் 75ஆம் ஆண்டு பவள விழா கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மீண்டும் மஞ்சப்பை வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மஞ்சப்பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்போது பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளையும் சுற்றுச்சூழல் மாசுபாடுகளையும் தவிர்த்து பசுமையான உலகத்தை உருவாக்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் மாணவியர், கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களுக்கு சாலை வசதி செய்ய கோரி பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டத்திற்கு உட்பட்ட 9 ஊராட்சிகளில் வனத்துறையினரின் தடையால் பல ஆண்டுகளாக சாலைகள் அமைக்காததால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் தும்மக்குண்டு, மேகமலை, தங்கமாபுள்ளபுரம் உள்ளிட்ட 9 ஊராட்சிகளுக்கு சாலை அமைத்துக் கொடுக்கவும், பட்டா இல்லாத விவசாயிகளுக்கு பட்டா வழங்கவும் வலியுறுத்தி பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடும்பாறை வருசநாடு சாலையில் பேரணியாக வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட தமிழக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டி விரைவில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சாலை ஓர ஆக்கிரமிப்புகளை அகற்றி போக்குவரத்து சீர் செய்யுமாறு காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சாலை ஓரத்தில் உள்ள கடைகளை அகற்றி போக்குவரத்து நெரிசல் சரி செய்யுமாறு மாவட்ட மக்கள் மேம்பாட்டு சங்க நிர்வாகிகள் ஆவடி காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து பொன்னேரி காவல் உதவி ஆணையர் சங்கர் தலைமையிலான காவல்துறையினர் பல்வேறு சங்கங்களுடன் ஆலோசனை நடத்தி பஜார், நெடுஞ்சாலை மற்றும் தெருக்களில் ஆய்வு செய்தனர். அப்போது வியாபாரிகள் கடைகளுக்கு வெளியே ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கு இடையூறாக வியாபாரம் செய்யக்கூடாது எனவும் ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது எனவும் எச்சரித்தனர். மேலும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கண்காணிப்பார் என்று தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பண்ணவயல் முனீஸ்வரர் கோவில் நீர்நிலை பகுதியில் இருப்பதாக கூறி அதிகாரிகள் கோவிலை அகற்ற வருவதை கண்டித்து இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டைக்கு அருகில் உள்ள பண்ணவயல் சாலையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தர்ம முனீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் நீர்நிலை ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவின்படி அதை இடித்து அப்புறப்படுத்த போவதாக நீர்ப்பாசனத்துறை அதிகாரி சுரேந்திர கூறினார். அதனைத் தொடர்ந்து ஊர் மக்களும் இந்து முன்னணி அமைப்பினரும் கூடி கோவிலை அப்புறப்படுத்த வேறு இடத்தில் அமைப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். 2 நாட்களுக்கு மேல் அவகாசம் தர முடியாது என கூறி அதிகாரி மறுத்துவிட்டனர். இதனால் கோவிலை அகற்றுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று கூறி இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பண்றாங்க. அந்த சமன் ஸ்வரூப் பண்றதும் வந்து அந்த ஆலயத்தை இப்போக்கி அந்த பாதுகாத்து அந்த ஆலயத்தை வழிநடத்துறவங்கள்ட்ட அந்த சமன் ஸ்வரூப் பண்ணாம ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு அந்த சமன் ஸ்வரூப் பண்ணியிருக்காரு. சமன் ஸ்வரூப் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நீர்நிலை ஆக்கிரமிப்புல இருக்கு, இது வந்து கோர்ட் ஆர்டர் வந்திருக்குது, இந்த கோவிலை வந்து அகற்றணும் அப்படின்ட்டு. அதனால வந்து எந்த ஒரு கால அவகாசமும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், உடனே நீங்க வந்து இந்த கோவிலை அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமனை சர்வ் பண்றாங்க. பொங்கல் பரிசு பணம் வழங்க தமிழக அரசிடம் நிதி இல்லை என்றால் மத்திய அரசு வழங்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். திருச்சி உறையூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமை தாங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரபாண்டியன், ஊரக வேலை திட்டத்தின் பெயரை மாற்றக்கூடாது என்றும், ஏழைகளுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கும் அந்த திட்டத்தில் மத்திய அரசு விளையாடக்கூடாது என்றும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அவர் பொங்கல் பரிசு பணம் கட்டாயம் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும், மக்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறார்களோ அதை தாராளமாக தமிழக அரசு தர வேண்டும் என்றும் கூறினார். ஏற்கனவே இருந்தபடி நிறைவேற்றப்பட வேண்டும். வேலை நாட்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அதற்குரிய நிதி ஒதுக்க வேண்டும். சம்பளம், அவர்களுக்கு உழைப்புக்கற்ற ஊதியம் அதிகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எதன் பொருட்டும் இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கடந்து செல்லக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் இளந்துறையில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மதிப்பு கூட்டு மையம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெணைநல்லூர் அருகே இளந்துறையில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மதிப்பு கூட்டு மையம் சார்பில் 5ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சித்தலிங்க மடத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் 1,60,000 ரூபாய் ஊழல் செய்துள்ளதால் அவரை இந்த குழுவில் இருந்து நீக்கி தீர்மானம் செய்யப்பட்டது. அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க உள்ளதாக தெரிவித்தனர். பங்கு தொகை வந்து 10 லட்ச ரூபாய். அந்த 10 லட்ச ரூபாயும் இல்ல. 10 லட்ச ரூபாயில 8,000 ரூபாய் தான் இருக்கு. எங்களுக்கு 16 லட்ச ரூபாய் அசல் பணமே இல்லாம இருக்கு. அதனால அவர் பேர் சித்தலிங்க மடத்து பன்னீர்செல்வங்கிட்ட தான் அவர் பணம் இருக்கு. எங்க பணம் எங்களுக்கு வேணும். அதுக்கு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறதா இருக்கும். நாளைக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணி கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். அது ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். நாங்க கோவில்பட்டி சீதாராம் லட்சுமணன் பிரசன்ன ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமிக்கு 1008 வடைகளால் ஆன மாலை சார்த்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு 4 வழி சாலை மேம்பாலம் அருகே உள்ள சீதாராம் லட்சுமணன் பிரசன்ன ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. கோவிலின் நடை திறக்கப்பட்டு யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், இளநீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு 1008 வடைகள் கொண்ட மாலைகள் சார்த்தப்பட்டன. மேலும் துளசி, ரோஜா, மல்லிகை, தாமரை உள்ளிட்ட பல்வேறு நறுமணமிக்க மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனை நடைபெற்றது. மாலையாக அணிவிக்கப்பட்ட வடைகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. இவ்விழாவில் கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர். புதுக்கோட்டை வார சந்தையில் தொழிலாளர் துறையின் உதவி இயக்குனர் தங்கராசு தலைமையிலான 15 ஆய்வாளர்கள் வியாபாரிகளின் எடை தராசுகளில் முத்திரை பதியப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மாநகராட்சி அலுவலகத்திற்கு பின்புறம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வார சந்தை நடைபெற்று வருகிறது. வார சந்தையில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் காய்கறி வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வார சந்தையில் பொருட்கள் எடை குறைவாக வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்ததை அடுத்து திருச்சி மாவட்ட தொழிலாளர் துறையின் உதவி இயக்குனர் தங்கராசு தலைமையில் 15 ஆய்வாளர்கள் திடீரென புதுக்கோட்டை வார சந்தைக்கு சென்று வியாபாரிகளிடம் உள்ள எடை மிஷின்களில் முத்திரை உள்ளதா என சோதனை செய்தனர். அப்போது முத்திரை பதிக்காத 10க்கும் மேற்பட்ட தராசுகளை ஆய்வாளர்கள் பறிமுதல் செய்து வேனில் வைத்தனர். உடனே வியாபாரிகள் ஒன்று சேர்ந்து முன்கூட்டியே எந்த தகவலும் தெரிவிக்காமல் திடீரென்று தராசுகளை பறிமுதல் செய்வது தவறு என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின் வேனில் வைத்திருந்த தராசுகளை வியாபாரிகள் எடுத்துச் சென்றனர். அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் 26ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் 26ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹனுமந்த ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ராமபக்த ஆஞ்சநேயருக்கு காலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் 1008 வடைமாலை, துளசி மாலை மற்றும் மலர் மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அப்போது சிறப்பு அலங்காரத்துடன் ராமபக்த ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சிறப்பு பூஜையில் ஆலய அலங்காவலர் கோவிந்தராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ராமபக்த ஆஞ்சநேயரை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். யோகாசனத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்களுக்கு பிரதமர் விருது.
யோகாசனம், சமநிலை, நல்லிணக்கம் ஆகியவற்றை நோக்கி உலகம் பயணிக்கும் பாதையை காட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி உரை. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெல்லையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர். தமிழகத்தில் 97,37,000 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. சிரியாவில் IS பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்கர்கள் உயிரிழப்பு. பயங்கரவாதிகளுக்கு அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. சிறப்பாக விளையாடி 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்தியா. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.